ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புக் மார்க் எப்படி பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு A4 சைஸ் நான் எடுத்திருக்கேன். இல்லைனா நீங்கள் வந்து ஆர்காமி ஷீட் எடுத்துக்கலாம். என்கிட்ட இல்லைனால நான் எடுத்திருக்கேன். அதோட ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போது வந்து இந்த ஸ்கொயரில் செஞ்சால் ரொம்ப பெருசாக வரும். உங்களுக்கு ஏன்னாச்சும் ரொம்ப பெருசாக வேணும்னா இந்த மாதிரி ஸ்கொயரில் பெரிய ஸ்கொயரில் செஞ்சுருக்கலாம். இப்போ எனக்கு சின்ன ஸ்கொயரில் வேணும். அதனால சொல்லிட்டு நான் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்படி ஆப்போசிட் சைட்லேயே ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போயும் ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்மால் பாக்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, இப்போது வந்து சிசர் எடுத்துருக்கேன். இப்போ அந்த ஸ்மால் பாக்ஸை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, அதே மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும் ஆப்போசிட் சைடு. இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா, இந்த டிப்பு இருக்குல்ல, இந்த டிப்பை வந்து இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு கோட் போட்டு, அதுக்கப்புறம் இந்த ராக்கெட்டில் செய்வோம்ல அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த சைடை ஃபோல்ட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்யணுன்னா, இந்த கேப் தெரியுதா, இப்போ இந்த கேப்பில் வந்து இது இன்சர்ட் பண்ணணும். அதே மாதிரி இதுவும் பண்ணிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது செஞ்சாச்சு. இப்போ உங்களுக்கு வேணும், இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் கூட பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் புக்கில் இன்சர்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் வேணும்னா இப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் பேஜஸை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.